நம்ம பசங்க கிட்ட என்னென்ன க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும் அவங்கள ப்ராப்பராக க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு. இது என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம். பிரதர், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள், க்ரூமிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணினா வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக உங்களோட பிரதர் சரனுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் தடவை சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. சரி, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஹேர் ரிமூவிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும். ஹேர் ரிமூவிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஹேர் கட் பண்ணுறதுக்காக கிடையாது, நம்மளோட பியர்டை ஷேவ் பண்ணுறதுக்காக அண்ட் முஸ்டாச்சை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ட்ரிம்மர் எல்லா பசங்க கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒன்று. உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இப்போ 15-16 வயசுலேயே பியர்டெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ 15 வயசுக்கு அப்புறமே வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ட்ரிம்மர் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சேவிங் பிளேடுன்னு சொன்ன உடனே நீங்கள் பிளேட் மாற்றி பண்ணுற மாதிரி வாங்கிடாதீங்க. நிறைய பேர் இப்போ அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கின்னு சொல்லலாம். நீங்கள் ஷேவ் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிடெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக பிளேட் இருக்கிற மாதிரியே வரும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஹெட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஜிலெட்டில் ஒரு மாடல் இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. மாடல் முடிஞ்சால் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாடல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட முஸ்டாச்சையும் சேவ் பண்ணிக்க முடியும், பியர்டையும் ஷேவ் பண்ணிக்க முடியும். பிரதர், நீங்கள் எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. எனக்குமே முஸ்டாச்செல்லாம் வரும். பட் எனக்கு ஓவராக க்ரோ ஆகும்போது பியர்டு இல்லாதனால அவ்வளோவா பார்க்க நல்லா இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் சேவ் பண்ணி ரெகுலராக வந்து ஷேவ் பண்ணிடுவேன் என்னோட முஸ்டாச்சை. ஸோ நானும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பர்சன் தான். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரிம்மர், அதுக்கப்புறம் வந்து ஷேவிங் பண்ணுறதுக்காக ஒரு ஷேவிங் ரேசர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஷேவிங் க்ரீம். இது 3 ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லா பசங்க கிட்டேயுமே இருக்கணும். அடுத்தது நம்மளோட ஹேர் கேர் ப்ராடக்ட். ஹேரை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஒரு ப்ராப்பரான கெமிக்கல் அதிகமாக இல்லாத ஷாம்பூ ஒன்று உங்ககிட்ட இருக்கணும் அண்ட் கண்டிஷனர் ஒன்று இருக்கணும். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் இருக்கணும். சீரம் வந்து நம்மளோட ஹேரை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணும்போது வர ஹீட்லேருந்து நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஹேர் கொஞ்சம் ஷைனியாக இருக்கிறதுக்கு வந்து சீரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரீக்ஸ்னு ஒரு பிராண்ட்லேருந்து சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரம்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர். ஹேர் ட்ரையர் வந்து ஒரு 2000 வாட்ஸ், 1500லேருந்து ஒரு 2000 வாட்ஸ் இருக்கிற மாதிரி ஹேர் ட்ரையர் நம்ம பசங்க கிட்டே இருக்கணும். கம்மியான வாட்ஸ் இருக்கிற ஹேர் ட்ரையர் வந்து கேர்ள்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஹேரை வந்து ஸ்டிஃபாக நிற்க வைக்கிறது போகிற கிடையாது, அவங்க ஃபுல்லாக ட்ரை பண்ணால் போதும். பட் நம்ம வந்து ஹேரை நிற்க வைக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு 1500லேருந்து 2000 வாட்ஸில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஹேர் ட்ரையர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வால்னு ஒரு பிராண்டில் வந்து சூப்பர் ட்ரை அப்படிங்கிற வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 2000 rupees வரும். ஸோ நீங்கள் பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சோபான்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். 600 ரூபா பட்ஜெட் வரும். அந்த 600 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரையர் வந்து எல்லா பசங்க கிட்டே இருக்கணும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது வந்து 3 செட்டிங் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஹீட் அப்படி இல்லைன்னா கோல்ட்லேயே ட்ரை பண்ணுங்க. அதுவே உங்கள் ஹேரை ப்ராப்பராக ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஹேர் பேக்ஸ். ஹேர் பேக்ஸ் ரொம்பவே நெசசரியான ஒன்றான்னு கேட்டால், அதாவது நம்ம முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு போனோம்னா நம்ம ஹேர் வந்து கலையாமல் இருக்கும். இப்போ ஹேர் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சொல்லலாம். நம்மளோட ஹேர் ஸ்டைல் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா பார்த்த உடனே வாவ் நல்லா இருக்கான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுவும் முக்கியமான இடத்துக்கு போகும்போது நீங்கள் ரெகுலராக ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நானே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அப்டேட்டடாக இருக்கும். நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் ஹேர் பேக்ஸ் கேட்கறதுனால பட்ஜெட்டில் வந்து நீங்கள் அர்பன் கப்ரூ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஹேர் பேக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்ஸ் வந்து ஹோல்டு வந்து ரொம்பவே நல்லா கொடுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி. இதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், பேரபன், சல்ஃபேட் இது மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஸ்டைலபிள் வேக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஹேர் செட் பண்ணிட்டு போயிட்டீங்க, வெளியே போகும்போது களைஞ்சிட்டாலுமே இதை வச்சு செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட ஹேரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேரை ப்ராப்பராக ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் கையில் எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் ஹேர் ப்ராப்பராக வந்து செட் ஆகிரும். ஸோ ஹேர் வேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, நம்ம ஹேர் ஃபுல் டேக்கு வந்து ஹோல்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே ஒன்று யூஸ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் முக்கியமான இடத்துக்கு போகும்போது உங்கள் ஹேர் ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இவங்க அர்பன் கப்ரூலே வந்து ஃப்ரோஸ்ட்னு ஒரு ஹேர் ஸ்ப்ரே இருக்குது. இந்த ஹேர் ஸ்ப்ரே ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்து ஹோல்டு கொடுக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்குமே இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஹோல்டு கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல வேக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹேர் வேக்ஸை வந்து அண்ட் இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து காம்புக்கு வருவோம். ஸோ காம் வந்து நம்மக்கிட்ட 2 டைப் காம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேடல் ப்ரஷ், அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும்ல அந்த ப்ரஷ் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும். அது எதுக்காக யூஸ் ஆகணும், நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா
அதை ப்ராப்பராக அந்த வளைவெல்லாம் அதாவது வளைஞ்சு போகல, ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பேடல் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ப்ரஷ் வந்து நம்மளோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 ப்ரஷ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா பசங்ககிட்டே இருக்கணும். இதை தவிர அந்த நார்மல் காம் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும். நம்ம அம்மா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு யூஸ்க்காக அந்த சீப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த காம் இருக்கிறதுனால நீங்கள் மஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து பேடல் ப்ரஷ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் காம் வந்து நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய காம்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளோட ஃபேஸ் கேர், அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இதுக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். சோப்பை வச்சு உங்கள் முகத்தை கழுவிடாதீங்க. அப்படி கழுவிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு நீங்களே ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபேஸ் வாஷ் ஒன்று நல்லதாக வாங்கி வச்சுருக்கணும். மைல்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கின்னையும் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் உங்ககிட்ட இருக்கணும். நான் வந்து நிறையா ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஷாப்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து கொரியன் பேஸ்டு ஸ்கின் கேர்னு சொல்லலாம். ஸோ அதில் ரைஸ் வாட்டர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ண உடனே ஒரு பிரைட்டாக ஒரு டோன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுற அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபேஸ் வாஷோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தேவையான ஒன்றான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையான ஒன்று. நம்ம முகம் கழுவிட்டு வந்த உடனே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முகத்தில் வெடிப்பு எல்லாமே ஏற்படும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சில டைமில் வந்து நம்ம ஃபேஸ் ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுறதுனால வந்து உங்கள் ஃபேஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த ஓவர் ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசராக இருந்தால் அது பெட்டராக இருக்கும். நிறையா மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச உடனே வந்து ரொம்பவே ஆயிலியாக ரொம்பவே டார்க்காக நம்மளை வந்து காட்டும். அதனால் வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப லைட்டாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரஜனால ஹைட்ரோ பூஸ்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணால் ரொம்பவே லைட்டாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிட்டா போதும். ஒரு ஹோல் டேக்கே வந்து இதோட அந்த மாய்ஸ்சர் அதாவது ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு க்ளோவும் கொடுக்கணும்னு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து டோனர் வந்து நிறைய டோனர் மார்க்கெட்டில் இருக்குது. பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஒரு நல்ல ஆப்ஷன் அண்ட் சீப்பஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். மற்ற டோனர் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோஸ் வாட்டரோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல ரோஸ் வாட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின்னில் இருக்கிற பிஹெச் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே டோனர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியன் மென்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து இருக்கணும். சன்ஸ்க்ரீன் லோஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நானும் ஃபஸ்ட்டில் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணவே மாட்டேன். என்னோடய ஃபேஸில் இருக்கிற டேன்ஸ் ரிமூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளோட சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணாது, பட் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும். அதை விட சன்லேருந்து வர ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணி இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து டேன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு வந்து சொல்லலாம். ஸ்கின் டேமேஜையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். மஸ்ட்டு வந்து உங்ககிட்ட சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாட்டியுமே பரவாயில்ல, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு போங்க. வெளியே போகும்போது ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரெகுலராக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் 1 மந்த்லேயே உங்கள் ஸ்கின்ல ஒரு உங்கள் ஃபேஸில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து தெரியும். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரஜனால அல்ட்ரா சீருங்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இதுதான் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சில சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வெள்ளை அடித்த மாதிரி காட்டும். இதை வந்து அப்படியெல்லாம் காட்டாமல் ஜென்டலாக நம்மளை காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதை தவிர வேறு சில பிராண்ட்ஸுமே இருக்குது. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் ஒன்று இருக்கணும். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எதுக்காகனா நம்மளோட ஃபேஸில் செல்ஸ் எல்லாம் டெட் ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும். ஸ்க்ரப்பர் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது. வாரத்தில் 2 நாள் இல்லைனா 1 நாள் யூஸ் பண்ணாலே போதும். அதில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக உங்கள் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்க்ரப்பும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம்னு சொன்ன உடனே லிப்ஸ்டிக் அந்த பக்கம் போயிடாதீங்க. அதாவது நம்ம லிப் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிற ஒரு ஏரியா. நம்ம பசங்களுக்கு வந்து லிப் ரொம்பவே டார்க் கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க லிப்பை கேர் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா வேஸ்லின், அதாவது பெட்ரோலியம் ஜெல்லி. வேஸ்லின் எல்லா கடையிலுமே கிடைக்கும், சின்ன பேக்கேஜ் கூட கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை முகம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நல்லா எடுத்து அப்ளை பண்ணணும்னு தேவை கிடையாது. கொஞ்சமாக நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கு அப்ளை பண்ணாலே வந்து உங்கள் உதரையும் அது ரொம்ப க்ளோவாக காட்டாது அண்ட் மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின் கேரில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது நம்ம பாடி கேர் ப்ராடக்ட். பாடியை கேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ப்ராப்பரான சோப்.
சோப் வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்பாங்க, அதே மாதிரி அமேசான்ஸ்லையுமே வந்து கிடைக்கும். உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃப்ளேவரில் வந்து ஒரு நல்ல சோப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வேளை சோப்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது தேடுங்கன்னா நீங்கள் பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து பாடி வாஷ் வச்சு தான் இப்போ என்னோட பாடியை வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக வந்து அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குது. நம்ம பாடியில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே சிம்பிள். அதனால் வந்து நான் பாடி வாஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து சோப்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ட்ரை பண்ணணும்னா பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து பாடி லோஷன். நம்ம ஃபேஸ்க்கு எப்படி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட பாடிக்குமே வந்து ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். அண்ட் பாடி லோஷன் வந்து உங்ககிட்ட இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். பாடி லோஷனை மோஸ்ட்லி வந்து நம்ம கழுத்து ஏரியாவுக்கு அதுக்கப்புறம் கை ஏரியாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளுக்கு வரப்போகுது. ஒரு நல்ல பாடி லோஷனுமே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்க்ரப்பர். அதாவது நம்மளோட பாதத்தை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணுவோம், பாடி நல்லா க்ளீன் பண்ணுவோம், பட் நம்மளோட பாதத்தை வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஸோ பாதத்தை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதம் எப்பவுமே சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே ஹார்டாக மாறிடும். ஸோ அண்ட் வெடிப்பு கூட வரும். ஸோ பாதத்தை க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஸ்க்ரப்பர் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் உங்கள் பாதத்தை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் பாதத்தில் இருக்கிற எல்லா அழுக்குமே போயிடும். உங்கள் பாதம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் ஸ்மூத்தாகவும் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளோட பாடி ஸ்க்ரப்பர். ஒரு நல்ல நார் ஒன்று வேணும். பிளாஸ்டிக் நாரை முடிஞ்ச வரைக்குமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நேச்சுரலான ஸ்க்ரப்பர், பாடி ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அடுத்தது இன்டிமேட் வாஷ். இன்டிமேட் வாஷ் வந்து நம்ம எல்லா பசங்கிட்டையுமே மஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே, அதாவது நீங்கள் இப்போ நம்மளோட சோப்பை வச்சு உங்களோட இன்டிமேட் ஏரியா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு இன்டிமேட் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், அதாவது வந்து அந்த இச்சினஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மஸ்ட் வந்து நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு இன்டிமேட் வாஷுமே வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அது நம்மளோட ஹைஜீனாக வச்சுக்கணும். நம்மளை ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பசங்க கிட்ட ரொம்பவே முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்ச நம்ம சேனல் பார்க்குறவங்க இருக்க மாட்டேங்கன்னு நம்புறேன். ஒருவேளை உங்ககிட்ட பர்ஃப்யூம் இல்லைனா ஒரு ப்ராப்பரான பர்ஃப்யூம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பர்ஃப்யூம்காக நம்ம ரீசெண்டாக தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பட்ஜெட் பர்ஃப்யூம்க்கு. போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பர்ஃப்யூம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே க்ரூமிங்க்கு வந்து இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து நெயில் கட்டர். நெயில் கட்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து தான் இதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ நெயில் கட்டர் இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் நெயில்ஸையுமே கேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மென்ஸுக்கு தேவையான அண்ட் மென்ஸ் கிட்டே இருக்க வேண்டிய க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நானுமே அப்படியெல்லாம் வாங்க கிடையாது. ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து வாங்கி வைக்கிறது தான். பட் இந்த மாதிரி க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மந்த்ஸுக்கு வரும். நிறைய பேர் வந்து இந்த சின்ன வயசில் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க, ட்ரிங்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கீழே வந்து லிங்க்ஸ், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் சொன்ன ப்ராடக்ட்டில் வந்து எந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து எந்த ப்ராடக்ட் நீங்கள் அடுத்ததாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ப்ராடக்ட் அதிகமாக சொல்கிறீங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஃபஸ்ட் தடவை சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலுமே வந்து பண்ணலன்னா பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா சரான் லைஃப் ஸ்டைல் ஐடி பேர் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்டர்ஸ் ஐடியாஸ், அவுட்ஃபிட் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரான் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.